வாழ்க்கையில் வெற்றி அடைந்து திருப்தியாகவும் மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் வாழ ஆசைப்படுகிறேன். இல்லை, இதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லுவாங்க. எதுவும் உயர்த்தாத உயர்த்தி விட்ருவாங்க, தெரியும். உயர்த்தாது. எனக்கு நான் அடிக்கடி நான் சொல்கிறேன், இதெல்லாம் சொல்கிறது எனக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்கிறேன். மனுஷன் சரியா? இந்த ஊரில் நான் எவ்வளோ வந்தேன், எனக்கு ரொம்ப உணர்ச்சிருக்கு. மான் சாய்ச்சி கேளுங்க. நான் ஒரு நடந்த கதையை சொல்ல போகிறேன், உஷாராக கேளுங்க. இந்த சொல்லுங்க, அவங்க நீங்கள் சொல்லக்கூடாது. விதியா என்ன சொல்கிற? தலை விதி. அப்போ தலை விதி ஒன்று இல்லைடாமா, போய் ஏன் போய் சொல்லுங்க. எனது விதியை நானே தீர்மானிக்கிறேன். ஏண்டா போய் நீ சொல்கிறது தைரியம் இல்லை, ஆனால் அது உண்மை. நாங்கள் தீர்மானிச்சு அடைஞ்சிட்டோம் இல்லையோ. இந்த உலகத்தில் விதியை வெல்றது 2 வழி இருக்குது. என்ன இருக்கு? சத்தமாக சொல்லுங்க. எனக்கு தொண்டை காயுது, இருந்தாலும் நான் டீ கொடுக்கணும். ஒன்று எனது சுய முயற்சி. சொல்லுங்க. சாதாரண முயற்சி இல்லை, அது சொல்கிறது சுப்ரீம் செல்ஃப் எஃபர்ட். நீங்கள் முன்னுக்கு இருக்க மணியை சொல்லட்டா, ஜப்பானுக்கு நான் போகலாம். அவன் போகும்போது நான் நண்பன் நான் சாமி அவனுக்கு ஒரு வார்த்தை கூட ஆங்கிலம் தெரியாது. நீங்கள் ஜப்பானிக்கு தாங்க என்னடா பண்ணுறது? அவர் ஆரம்பத்தையுமே சொல்லிட்டான். அப்போ நான் யூடியூப்பில் போய் என்னெல்லாம் ஜப்பானிலேருந்து படித்து கிடிச்சு ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு 5 நிமிஷம் என்ன ஜப்பானில் பேசினேன். அவங்க என்ன சொன்னாலும் ஜப்பான் முடியும், அவ்வளோதான். என்ன சொல்ல வரேன்டா சொல்லுங்க. என்னால் எல்லாம் முடியும், ஏனெனில் இறைவன் எல்லாம் வல்ல இறைவன் எனது இதயத்தில் நிரந்தரமாக இருக்கிறார். ஆகவே நான் விரும்பும் ஆசைகளை நிறைவேற்ற முடியும். இதுதான் சத்தியம். அதுதானே சொல்ல போகிறோம் உங்கள்கிட்ட. ஒன்று சுப்ரீம் செல்ஃப். நான் ஏன் சொன்னேன்டா ஜோதிச்சு பாரும்மா. அது உங்களுக்கு சிங்களம் ஆலைய கொஞ்சம் பேர் தெரியும். நான் சிங்களம் எழுதுகிற குறைவு, ஆனால் பேச வாசிக்க அந்த மாதிரி. அது மாதிரி ஹிந்தி கொஞ்சம் சமஸ்கிருதம், அப்புறம் தமிழ் தான் இல்லை. அப்போ முதலாவது சுப்ரீம் செல்ஃப் அப்படின்னா அதி உயர்ந்த முயற்சி. மான் நீ என்ன பார்க்குறீங்க? ஃபோனா கையில் இருக்கா? இல்லையே. என்ன வாங்க, தயாரிச்சு கொஞ்சம் முன்னுக்கு வாங்க. நீங்கள் வாங்க. இல்லையா? அங்கே ஓகே. நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா எழுப்பிட்டு போயிடுவேன். நீங்கள் சாப்பிட்டுருப்போம், இல்லையா? சாப்பிட கொடுப்பீங்க, எனக்கு வேண்டாம். முதலாவது செல்ஃப் எஃபர்ட்னா சுயமுயற்சி. சொல்லுங்க. 2வது இறைவனின் கருணை. சொல்லுங்க. இது 2ஆலும் இந்த விதியை மாற்றலாம். இப்போ எங்களை தலையங்க என்னென்னா ஜப சைத்த உருவ தியானம். நேரம் டைம் பை எனக்கு பக்கத்தில் வாட்ச் ஒன்று வைங்க, கூட வாட்ச் 7:47. எவ்வளோ எத்தனை மணி வரை? அதுக்குள்ள இதெல்லாம் கொஷின் ஆன்சர் எல்லாம் இருக்கு இல்லையா? அதுக்காக ஓகே ஓகே எனக்கு சொல்லலாம். அப்போ சொல்லுங்க. ஜப சகித்த உருவ தியானம். ஜபத்தோடு சேர்ந்த உருவ தியானம். சகித்தண்டா சமஸ்கிருதம். ஓகே. இதேன்னு சொல்கிறேன்டா, இந்த 2வது விஷயம் சொன்னேன். அதாவது நம்மளோட விதியை வெல்றதுக்கு 2 வழி. ஒன்று, என்ற எவ்வளோ தூரம் நீ சுய பிரயத்தனை செய்தாலும் இறைவன் கருணை இல்லாமல் 100% வெற்றி அடைய. இப்போ முதலாவது நீங்கள் முயற்சி செய்கிறீங்க, கொஞ்சம் கூட செய்யுங்க. ஆனால் 2வது பற்றி நான் சொல்ல போகிறேன். ஜபம். சொல்லுங்க. தியானம். உருவத்தின் மேல் தியானம். அப்போ முதல் ஜபத்தை பற்றி பார்ப்போம். எஸ், தேங்க்யூ. ஜபம் சொல்லுங்கம்மா. சொல்லுங்க. வைப்ரேஷன். நான் இங்கே சுவிட்சர்லாந்து எங்கே எடுத்துருந்தேன். அது சுனோ விழுந்துருந்தது. அதில் சைலண்ட் டோன்ட் ஹோன் எழுதியிருக்காங்க. அதுக்கு என்ன சம்பந்தம்? சப்பனி ஹோன் அடிச்சு சத்தம் போட்டேன்டா அந்த பனி
முடிஞ்சு விழுந்து ரோட்டில் மூடி போட்டுரும். இந்த மிலிட்ரி ஆக்களெல்லாம் லெஃப்ட் ரைட் அடிச்சுட்டு போவாங்க. பாலம் வரக்குள்ள இப்படி நடந்துட்டு போவாங்க. ஏன் அந்த லெஃப்ட் ரைட் அங்கே விடனா பாலம் உடையும். ஸோ என்ன சொல்ல வரேன்டா, சாதாரண வார்த்தைகளுக்கு எவ்வளவு சக்தி என்றா, அந்த அண்டம் கடந்தவள் பெருமாண்ட மந்திரத்தில் எவ்வளவு சக்தி இருக்கும். இது அதை நம்புங்கோ. ஏன்னா இந்த காலத்தில் நான் ஒன்றும் விளையாட முடியாது. எல்லாம் நிரூபிக்கப்பட்ட உண்மை. சொல்லுங்க ஓம். நீங்கள் என்ன ஓம் அது எங்கிட இந்தி சமையல் ஒன்றும் கிடையாது. சொல்லுங்க ஆ ஊ உம். அது என்ன, நீ என்ன வார்த்தை சொன்னாலும் வாயை திறக்கணும், இன்னும் வாயை மூடணும். அப்போ ஓம் சொல்லுங்க. ஆ ஊமா ஓம். இப்போ நீ சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ஓம்னா பிரணவம். இந்த உலகத்திலே அதி உயர்ந்த மந்திரத்தில் பேர் பிரணவம், ஓம். அது ஒரு உபனிஷத்தை இருக்குது. அது அதி உயர்ந்த பெரிய உபனிஷத் வேதங்கள். அது சொல்ல மாண்டூக்கிய உபனிஷத். அதில் என்ன ஓம் இத்தியது அக்கரம் இதகும் சர்வம் அப்படி போகுது. தஸ்ஸோப வியாக்கியானம் பூதம் பவத் பவிஷ்யதி சர்வம் ஓங்கார ஏவ எல்லாம் ஓம். அப்போ நீ வாயை திறந்து எதை சொல்கிறாய்? ஓமை தான் சொல்கிறாய். அப்போ நீ சொல்கிற அந்த வார்த்தை பின்னால் அந்த பிரணவமாகி அதி உயர்ந்த மந்திரத்தை சக்தி இருக்கபடியா நீ சொல்கிறது நடக்கும். நனிவனமான் சொல்லுங்க. நான் சொல்லுது சத்தமா நடக்கும். என்னிட்ட வந்து ஆக்கள் கேட்பாங்க, நாங்கள் சொன்ன நடக்குமா? உனக்கு நடக்க எனக்கு நம்பிக்கை இல்லை, ஆனால் நடக்கும். அப்போ இந்த மந்திரத்தை பற்றி சொல்லி கொண்டிருக்கேன். நான் சொன்ன மாதிரி பாருங்க, அந்த ஒரு சின்ன விசில் நடந்தவங்களே சுனம் உள்ளது, பாலம் உடையுதுன்னு சத்தத்தில் ரிதுமால. அப்போ அந்த ஜபம் சொல்லுங்க. ஜபம்னா சாதாரணம் இல்லை. இப்போ நாங்கள்லாம் இல்லை வேறு ஒன்றுமே இல்லை. என்ன இருக்குது இன்னும்? ஜோர்மான கும்பிட்றோம். ஓம் நம சிவாய் இவ்வளோ தான் தெரியும். எல்லாம் இருக்குது நம்மகிட்ட. என்ன நீங்கள் அதான் வந்தீங்க இல்லையோ? ஒரு அழகான ஆசிரமம் இருக்குது கங்கை கரையில், தெரியுமா? அவர் ஹோண்டா கார் ஒன்று இருக்குது, அப்புறம் ஸ்கூட்டி ஒன்று இருக்குது, எல்லாம் இருக்குது, எல்லாம் இருக்குது. அப்புறம் நான் என்ன சொல்ல வரேன்டா, அந்த மந்திரத்தில் அது மாதிரி கூட எல்லா மந்திரங்களும் ஒரு மந்திரத்துக்கும் இன்னொரு மந்திரத்துக்கும் ஒரு வித்தியாசம் இல்லை. ஒரு தெய்வத்துக்கும் மற்ற தெய்வம் ஒரு வித்தியாசமும் இல்லை. ஆனால் நம்பிக்கையோடு பக்தியோடு நீ அது வேறு விஷயம். அப்போ என்ன சொல்கிறேன்? ஜபம் சொல்லுங்க. நம்ம என்ன நினைக்கிறோம்னா ஜப சகித்த உருவ தியானம், ஜபத்தோடு சேர்ந்து எனது இஷ்ட தெய்வத்துக்கு மேலே தியானம் செய்வது, அதை பற்றி சொல்லி கொண்டிருக்கு. முதல்ல ஜபத்தை படி விளங்குங்க. நம்மளோட ஆக்கள் என்ன சொல்லுங்க கூட சொல்லக்கூடாது, அப்போ சொல்ல வேண்டாம். ஒரு அப்பாவும் தானே ஒரு குருநாதர் இருந்தார். மகன்கிட்ட சொல்கிற, மகனே ஸ்ரத்தஸ்வ தாத்த ஸ்ரத்தஸ்வ, கொஞ்சம் நம்பப்பா. இல்லை நான் முதல்ல சொன்னேன், உங்களோட ஊரில் பிறந்தேன்னு சொன்னேன். 75 வயதில் எனக்கு ஒரு நோயும் இல்லை. இல்லை 3-5-6 மொழி தெரியும், உலகம் முழுக்க சுற்றிட்டு வந்து உங்களை எல்லாரும் விட பணக்காரன். ஏசோனோ கட்டப்படி சொல்கிறான். பெண்ணியில் வர நம்ம இல்லை. அப்போ சொல்கிறதுக்கு ஒரு அதிகாரம் பண்ணிக்கலையோ, அவன் நம்பும். ஸ்ரத்தஸ்வன்னா நம்பிக்கை வழி சத்தியம். அப்போ ஜபம், ஜபத்தில் என்ன விசேஷம் என்றால், இப்போ நான் சொல்லுங்க ரோஸ் சொல்லுங்க, ரெட் ரோஸ். உங்களோட மனதில் என்ன வந்தது? ரெட் ரோஸ். நான் என்ன REDROSC அவ்வளோதான். ஆனால் உங்களோட மனதில் என்ன வந்தது? ஒரு உருவம் வந்தது இல்லையோ? அந்த மாதிரி இந்த ஒவ்வொரு மந்திரத்துக்கும் பின்னால் அந்த மந்திரத்துக்குரிய தெய்வம் இருக்கிற தேவதைன்னு சொல்கிறேன். அது பெரிய ஒரு ரிசர்ச் ஒன்று புத்தகம் இருக்காது, போய் ஜப்ப யோகம். அதில் பெரிய ஒரு ரிசர்ச் அப்படின்னா, அந்த நல்ல ஃபைன் மணலை வச்சுட்டு ஒரு நாமத்தை ஒரு பேரை சொல்லி கொண்டிருந்தாங்க. அந்த மணல் அந்த என்ன பேரை செய்தாங்களோ அதில் உருவத்தை காட்டிச்சு. சாதாரண வெள்ளைக்காரன் செய்த காரியம். இப்போ நமக்கு நம்புங்க. அதாவது இப்போ உதாரணத்துக்கு பானு சாமி நான் இங்கே இருக்கேன்னு சொல்லு, இந்த அவட பேர் தன்னை எடுத்தேன். ஏன் அவட பேருக்கும் சொல்லுங்க, அவக்கும் முழுங்கனுக்கும் நான் சம்பந்தம். அது மாதிரி நீ ஜபத்தில் விசேஷம் என்னென்னா, நீ எந்த தெய்வத்தில் நாமத்தை ஜபத்தை மந்திரத்தை சொல்கிறியோ அந்த தெய்வம் ஒன்று கண்ணுக்கு தெரியாட்டி கூட அவர் வருவார். எஸ், சந்தேகம் இல்லை. அப்போ உதாரணத்துக்கு நம்ம மந்திரம் இருக்குது. ஓம் ஸ்ரீ கணேஷ் எல்லாம் சொல்லுங்க. ஓம் ஸ்ரீ கணேஷாய நமஹா.
ஓம் நம சிவாய. ஓம் ஸ்ரீ சரவணபவாய நமஹ. ஓம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். ஓம் ஸ்ரீ ஹனுமதே நமஹ. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை நமஹ. ஓம் ஸ்ரீ சரஸ்வத்யை நமஹ. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய நமஹ. ஓம் பூர்புவ ஸ்வஹ. தத்சவிதுர்வரெண்யம் भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात्. ஒரு இதால் ஒரு மந்திரம் தான் நீங்கள் இருக்கு. அப்போ ஒவ்வொரு மந்திரத்தை பின்னால் அதிர்வுன்னு சொல்கிறோம், வைப்ரேஷன் சொல்லுங்க. அந்த அதிர்வு சாதாரணம் இல்லை இல்லை. எஸ். அப்போ ஜபம் என்னக்குள்ள அதுக்கு முதல்ல நான் இஷ்ட தெய்வத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுவோம். நிமிந்திரமான் இஷ்ட தெய்வம் சொல்லுங்க. உங்களுக்கு எத்தனை அம்மா அப்பா? எங்களுக்கு ரெண்டு அம்மா இல்லை ஆளை போகிறேன் இது ஏன் சொன்னேன்னா இஷ்ட தெய்வம் உண்டை தான் இருக்கும். நம்மளோட அம்மா உண்டு மாதிரி. இப்போ இதில் நமக்கு வர சந்தேகம் என்னென்னா ஒரு தெய்வம் பெருசி ஒரு தெய்வம் சின்னன், இது சக்தி வாய்ந்தது, அப்படி ஒன்றும் கிடையாது. ஓர் நாமம் ஓர் உருவம் இல்லாதவர்க்கு ஓர் 1000 திருநாமம் பாடி எல்லோனம் கொட்டாமோ. இது திருவாசம். உண்மையிலே இறைவனுக்கு பேருமில்லை உருவம். ஆனால் நம்மளோட பக்தியால் இல்லை அவருக்கு ஒரு உருவத்தை ஒரு பேரை கொடுத்து கும்பிடும். ஆக நீ இன்றைக்கு இருந்து இன்னும் யோசிச்சு பாருங்க, 63 நாயனா இருக்கும் சிவருமானத்தவர் ஒருவர் அவங்க இப்படிங்க கும்பிடலை. 12 ஆழ்வார்களும் நாராயணன் இல்லை கண்ணனை கும்பிட்டாங்க. முருக பக்தர் அருணகிரிநாதர் முருகன் பாடியிருக்கார். ஆனால் முருகன் ஒரு இஷ்ட தெய்வம். அப்புறம் அபிராமி அந்தாதி அபிராமி பட்டர் ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பரா. அம்மா அந்த யாராவது குருவன் தெரியும் என்ன சொல்லுவாரண்டா நிஷ்டை சொல்லுங்க. அதாவது ஒருமுகப்பட்ட பக்தி சிரத்தை. நான் காலையில் இந்த பூத கண்ணடியை வச்சு சொல்லி கொண்டு இருந்தேன். பாருங்கள் சூரிய ஒளி எங்கே இருக்குது, ஆனால் நெருப்பு பிடிக்கல. ஏன்? அந்த சூரிய ஒளி குவியவில்லை. ஆகவே நம்மளோட மனத்துக்கு அவ்வளோ சக்தி இருக்கிறது. ஆனால் அது குவியாத காரணத்தால் உங்களுக்கு ஒன்று நடக்கிறது. ஆனால் எங்களுக்கு இல்லை நினைத்தது விரும்பினது அத்தனை நடக்கும். ஏன்? மன ஒருமைப்பாடு சொல்லுங்க. இஷ்டைமே நிஷ்டை சொல்லுங்க. இஷ்டம் நம்மளோட இஷ்ட தெய்வம். அப்போ நீங்கள் எல்லாரும் நேரத்தெடுங்க பரவாயில்லை. ஒரு தெய்வத்தை உங்களோட இஷ்ட தெய்வம் அடுக்கும். அது யாராக இருந்தாலும் சரி. நம்மளோட ஊரில் எனக்கு நல்லா ஞாபகம், இந்த என்னது வைரவரா அந்த புல்லை வச்சு கும்பிடுவாங்க. என்ன வைரவர் எனக்கு அப்போ விளங்குறதில்ல. ஒரு அழகான தடியில் இல்லை அப்படி கருப்பு தடி இருக்கும் வச்சு கும்பிடுறாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆனபடியாக இது எல்லா இடத்துலையுமே இருக்குது. இறைவன் எங்கே இருக்கிறார்? எங்கும் இருக்கிறார். அது இல்லாத இடம் கண்டு கேளு. அப்போ இந்த உலகத்துள் எங்கும் இருக்கிறார், எல்லாமாகவும் இருக்கிறார். ஆகவே ஒரு சந்தேகப்படாது. ஸோ பாயிண்ட் என்னென்னா இந்த நாமம் முதல்ல நாமும் ரூபம். ரூபத்தை வச்சு சொல்லி கொடுக்குறோம் இஷ்ட தெய்வம் சொல்லுங்க. அப்போ நீங்கள் தெரிவு செய்யுங்க. நான் சொன்ன பிள்ளையாரை சொன்னேன், முருகனை சொன்னேன், ஒருவரை தெரிவு செய்யணும். ஒரு சந்தேகம் இல்லாமல் தெரிவு செய்யணும். அதை மாற்றவே கூடாது. இப்போ அம்மாவோட மாற்றிடுவாங்களே அப்படி இன்னொரு மாவட்டங்களோட கொடுக்க முடியாது. அது மாதிரி நோ. அப்போ நமக்கு என்ன வேணும்? வாழ்க்கையில் வெற்றி வேணும் சொல்லுங்க. நான் வாழ்க்கையில் வெற்றி அடைய ஆசைப்படுகிறேன். சரிதானே? அதுக்கு தானே சொல்லிக் கொடுக்குறது, வேற ஒன்றும் இல்லை. இதெல்லாம் இந்த டெக்னிக். ஓகே டன். ஓகே இது ஒரு டெக்னிக், ஒரு முறை. அது என்னது? இறைவண்ட முதல்ல ஒரு உருவம். அதை தெரிவு செய்த பிறகு நான் சொன்னது அதுக்கு ஒரு மந்திரம் உண்டு.
நான் வந்து மந்திரத்தையும் சொல்லுவேன். அடுத்தது அதுக்கு ஒரு உருவம் உண்டு. நீங்கள் பாருங்கள், அழகான இது இப்போ நான் பிள்ளையார் அழகான பாட்டு, அதில் ஓம் இல்லை, உண்மையிலேயே ஓம்ன்றத பிள்ளையார் தான். பிள்ளையார் ஓம் என்ன அழகாக செய்து வச்சுருக்காங்க பாருங்க. அப்போ ஒரு சந்தேகப்படாதவங்க, என்னது என் இஷ்ட தெய்வம் அவர மந்திரமும் முடிங்கோ எல்லாம் கிடைக்கும் உனக்கு. நீ வேண்டியதெல்லாம் பாருங்க, பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை, போகமும் திருவும் புணர்ப்பானை, எல்லாம் கிடைக்கும். இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏற்றலாம் இடர் கெடலுமாம், அம்மையே சிவலோகமாழ்வதர் யாதும் ஐயுறவில்லை. ஒரு சந்தேகம் இல்லைன்னு சொல்கிறாங்க. சந்தேகம் இல்லை இந்த ஊரில் இருக்குது இல்லை. ஒரு சதம் ஒரு செம்பால் அடித்த செம்பு செல்லின்னு அடிக்கடி சொல்கிறார். இல்லாமல் இந்தியாவில் இறங்கி இப்போ எத்தனை கோடி பணம் இதுக்குள்ளால் போயிருக்கும். இப்போவும் இல்லை, நான் இருக்க அந்த வீட்டு 3.5 கோடி அந்த வேல்யூவேஷன் எடுத்தவங்க, இந்திய பணம் 3.5 கோடி அந்த வீட்டுக்கு மேலாகும் இல்லை. எப்படி வந்தது? இம்மையே தரும் சோறும் கூரையும் எட்டலாம் உங்களுக்கு இல்லை முடியுண்டா மாதிரி. இது ரகசியம். அதனுடைய நம்ம பிள்ளைகள் இல்லையோ இல்லை, ஆனவடியாக இதை நம்புங்க, இது சத்தியம். உங்களுக்கு வாழ்ந்து கொண்டு விட சொல்கிறேன். அப்போ இஷ்ட தெய்வத்தை பற்றி சொன்னேன், அது தெரிவு செய்யும். அடுத்த மந்திரத்தை சொன்னேன் இல்லை, மற்ற உருவத்தை பற்றி சொல்லி கொண்டிருக்கேன். என்னது உருவம். இப்போ இதில் விசேஷம் என்னென்னா, இப்போ ஜப்ப சகித்த உருவ தியானம், இந்த உருவத்துக்கு கொஞ்சம் தெரிவு செய்கிறதுக்கு கொஞ்சம் காலத்தை எடுங்க. நான் வேணுமா காலம் ஏண்டா தெரிவு செய்கிறதுக்கு என்ன வேணும்? காலம் பிடிக்கும். இப்போ இந்த யூடியூப்லையா இல்லையா, அதில் போய் பாருங்கள், எத்தனையோ இப்போ பிள்ளையார் எடுத்து பாருங்கோ, ஆக கூடின படம் பிள்ளையாருக்கு இருக்குது. சரி, பிள்ளையார் பக்தனா அதில் ஒன்றை தெரிவு செய், காலத்தேடன் இல்லை, 3 மாதம் விடு பரவாயில்லை. அது மாதிரி இப்போ முருகனை பார், அதே மாதிரி சிவபெருமானை பார். நீங்கள் என்ன இஷ்ட தெய்வத்தை நீ தெரியும், அவ்வளவு கடந்த படங்கள் இருக்குது, உருவங்கள் இருக்குது. அதில் ஒன்றை நீ தெரிவு செய். நான் என்ன ஒன்றை தெரிவு செய்யணும், கவனமாக தெரிவு செய்ய. ஏன்னா அதை நீ மாற்றக்கூடாது. அப்புறம் நான் வேணுமா அப்புறம் மாற்றக்கூடாது. ஆனால் காலத்தேடு பரவாயில்லை, எவ்வளோ காலம் எடுத்தாலும் பரவாயில்லை, தெரிவு செய்ய பிறகு மாட்டக்கூடாது. ஏன்? அந்த உருவம் உண்ட இதயத்தில் கண்ணை மூடினாலும் தெரியணும், கண்ணை முடித்தாலும் தெரியணும். நான் அடிக்கடி அந்த உதாரணத்தை சொல்கிறேன். நான் சிவலிங்கத்துக்கு மேலே தியானம் உதாரணத்தை சொல்கிறேன். தேடிக்கொண்டே இருக்கேன். ஒரு நாள் ஒரு கோடீஸ்வரன், பெரிய பணக்காரன், நம்மளோட ஃப்ரெண்ட், அவன் டெல்லியில். அவன் பார்த்தா ஒரு கண்ணாடி பேழைக்குள்ளே சிவலிங்கம், இந்த லிங்கம் தங்கம், அந்த கீழே இருக்கிற படியும், அந்த தூய ஸ்படிகம், அது அப்படியே அதில் இது படுது அப் பஸ். அதை இப்போ ஒரு 10, 15, 20 வருஷத்துக்கு மேலே பார்த்தோன்னா அது மாறவே இல்லை. உதாரணத்தை சொல்கிறேன். அது மாதிரி தெரிவு செய்து மாறும். சரி, அப்போ முதலாவது இஷ்ட தெய்வம் கண்டுபிடிச்சாச்சு, அதுக்குரிய மந்திரத்தை நீ கண்டுபிடிச்சிட்டாய். அடுத்தது உருவத்தையும் நீ தெரிவு செய்து விட்டாய்.